அப்ப பெரிய அளவுல சின்ன சின்ன தாள்கள் இது இருந்தாலும் மட்டைகள் அந்த மாதிரி தான் எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாரும் மட்டைகளோட பள்ளிக்குள்ள வந்தாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்காது. அப்ப அப்படி வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்றது ஒரு பொருத்தம் இல்ல. மற்ற தக்பீருக்கு மாற்றம் இப்படி ஒரு தக்பீர் இல்லை. நாங்க கொஞ்சம் இப்படி ஆக்குறதே பிள்ளைன்றவேன் சொன்னாங்க. அப்படி இல்லையாண்டி அப்ப இது இப்படி செஞ்சா அதாவது ஆகவே பிள்ளை எப்படி வச்சிருக்கீங்க ஆகவே பிள்ளை. இன்னொன்று அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா ஃபக்ரஉ மா தயஸ்ஸர உங்களால முடிந்ததை ஓது, உங்களால முடிந்ததை ஓதுங்கள் என்றுதான் சப்ஜெக்ட். குல்ஹுவல்லா தான் உங்களுக்கு பாடம்டா அந்த சூரத்தை விரும்பி திருப்பி 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 ஓதுங்க நன்மை தான். அது என்னது திருப்பி திருப்பி ஓது நன்மை. இப்படி ஒரு செயல் மார்க்கத்துல விதத்து தாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் மார்க்கத்துல விதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இப்படி அமல் செய்ய சொல்லல. அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? கண்ணாடி ஒன்று வரும். இன்னைக்கு வந்துருதானே மூவிஸ் பாக்குற கண்ணாடி வந்துருதானே, திக்ருகள் அடிப்பாங்க கண்ணாடியில சுஜூதுல வச்சு ஓய்ட்டி பார்த்து கண்ணாடியில துவா போ சுப்ஹான ரப்பில் ஆலா அதை பார்த்து துவா நடக்கும். இதை நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அது வரும் விளையாடே இருப்பில்லை. அதுக்கப்புறம் அடிச்ச ஒவ்வொரு பள்ளியிலையும் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ஸ்கிரீன் அடிப்பான், அதை பார்த்து ஒரு டெவலப் பண்ணிடுவாங்க. அதை என்ன செஞ்சிருவாங்க அழகா டெவலப் பண்ணிடுவாங்க. அவ்வளவு யாரோ ஒருத்தர் சும்மா அடையாளத்துக்கு கட்டின பள்ளி இடத்தை தான் இன்னைக்கு 2 லட்சம் கட்டுறான் குப்பாடு சும்மாவே கட்டிருப்பான். இப்ப சுத்துரா வச்சு தோறணும், அதுக்கு யாராவது ஒரு கம்பியை கொண்டு வச்சாங்கன்னு தொடர்ந்து கம்பியை தங்கமாக்கிடுவாங்க. சுத்துராக்கு 2 லட்சம் போகுதுன்னு சுத்துரா அடிக்கணும். நான் சிறுவர் அடிச்சுதான் 2 ரூபா அதான் நடக்க போகுது. சும்மா ரசூல் பல குச்சியில ஒரு கொத்பாவை எடுத்துக்கிட்டு மெம்பருக்கு 2 லட்சம் மெம்பர்ஷிப். நான் எங்களோட பள்ளி இருக்கிற மெம்பர் வந்து 4.5 லட்சம். என்னத்துக்கு அதுல ஒவ்வொரு இடம் மௌலு வராது வணக்கான அந்த மெம்பர் பஸ் தான் என்ன இருக்கு. இப்படித்தான் அதுபோல மையத்து சந்து மௌத்தா போற சந்துக்குள்ள அடிக்கிற பெருமை எங்களோட பள்ளி உங்களோட பள்ளியோட சந்துக்கு விட பெருசு. கபருக்கு போறவனுக்கு பெருமை அடிக்கும். இதெல்லாம் வரதுக்கு இதான் காரணம். சின்ன சப்ஜெக்ட்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 23 தொழுதார்கள் வருது, மக்கள் தொழுதார்கள் வருது. அது மோத்தாம் அலைக்கலாம் அந்த அறிவிப்பு உங்களுக்கு பார்க்கல. அதுக்கு முந்தின அறிவிப்புல வருது ஏதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமீமத்தாரி அவரோட தலைமையில 5 ரக்காத் தொழுவிச்சாங்கன்னு தெளிவா அறிவிப்பு வருது. சையான ரசூல் அவர் சொல்ல இது ஹாதா அஹ்சன் நிஅமத்துல் பிதா, இது வந்து நல்ல விதத்து என்றாங்க. நல்ல விதத்துன்னு சொன்னா பிதான்னு சொன்னா புதுசா உருவாக்குறது. புதுசா உருவாக்குறேன்னு சொன்னால் மொழி அடிப்படையில ஏற்கனவே ரசூலா இது தொழுதாங்க ஜமாத்தா தொழுதாங்க தானே, ஜமாத்தா ஏற்கனவே 3 நாள் தொழுதாங்க. அந்த தொழுகை என்னது மிச்ச காலமா இல்லாம இருந்துச்சு. உருவாக்கி விட்டோடனே நிஅமத்துல் பிதான்னு சொல்றாங்க. நல்ல ஒரு பிதத்து. நல்ல ஒரு பிதத்துன்னு சொல்றது என்னன்னா மொழி அடிப்படையில் குர்ஆன்ல வருது மாகுந்து பிதஅம் மினர் ரசூல், நபிமார்களே நான் பிதத்தானவன் அல்ல அப்படின்னு என்ன புதுசானவன் அல்ல. ஏற்கனவே நபிமார் என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திக்கிறாங்க எடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில பிதத்துன்ற சொல்ல யூஸ் பண்றாரு. இங்க அதுல 11 ரக்காத் வந்து என்ன செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு அந்த தொழுவிச்சாங்க, அப்படி ஏற்பாடு செஞ்சாங்கன்னு வருது. அது கீழே அதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு வருது. கீழே ஒரு அறிவிப்பு வருது எப்படி தெரியுமா? உமர் காலத்தில் மக்கள் 23 ரக்காத் தொழுதார்கள். ரமலான்ல வருது. அது இப்ப நான் கேட்கிற மக்கள் தொழுதார்கள் வச்சுக்கிறோமே. ஆமா உமர் காலத்தில் மக்கள் களவெடுத்தார்கள். அதுக்கு எப்படி விளங்கும்? மக்கள் களவெடுத்ததுக்கு உமருக்கு என்னது சம்பந்தம் இல்லதானே. அதே போல உமர் காலத்துல மக்கள் தொழுதார்கள்னா மக்கள் 23 தொழுதிப்பாங்க, மக்கள் என்னமெல்லாம செஞ்சிருப்பாங்க. அது ஆதாரம் அல்ல. எது ஆதாரம்? உமர்லாம் என்ன செஞ்சாங்க அதுதான் உங்களுக்கு நீங்க ஆதாரம் இல்லை. எங்களுக்கு ஆதாரம் இல்லை. உமர் செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு ஆதாரம் அல்ல. ரசூலுல்லாஹ் செஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரம். உங்களுக்கு ஆதாரம் காட்டணும் கூட நீ எதை காட்டிக்கணும்? உமர்லாம் செஞ்சதை காட்டிக்கணும். இன்னொன்று என்னடா அது ஆதாரம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அதை அறிவிக்கிறவர் வந்து யஸீத் இப்னு ரூமான். இந்த யஸீத் இப்னு ரூமான் வந்து உமர்லாம் மௌத்தாகி 100 வருஷம் கேப். அது அவருக்கு இடையில 100 வருஷம் கேப். உமருக்கும் அவருக்கு இடையில 100 வருஷம் கேப். இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப அவர் யார்கிட்ட கேட்டுதான் சொல்லிக்கிறாரு. அந்த ஆள் அவர் சொல்லல, அவர் போய் ராவன் செய்யலாம் இருக்கலாம். அல்லாஹ் யஸூருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா குர்ஆன் வந்து கம்ப்ளீட்டா மூலவானத்துக்கு இறங்கி அங்கிருந்தா பிரிச்சு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அனுப்பப்பட்ட விஷயம். அது பிள்ளை ரைட்டானே. அந்த மூலவானத்துக்கு இறக்கி வச்சு பிரிச்சு அனுப்பப்பட்டது பிள்ளை. அல்லாஹ் தஆலா ஃபீ கிதாபின் மக்னூன் என்றார். மறைக்கப்பட்ட ஒரு ஏட்டிலே இருக்கிறன்னா மூலவானத்துக்கு போய் வரும்போது அல்லாஹ் தஆலா இறக்கக்கூட சொல்றான், இறக்கக்கூட சொல்றான். இறக்க முந்தி இறக்கின புறவலன்னு சொல்லல, இறக்கி கொண்டிருக்க கூட சொல்றான் ஃபீ கிதாபின் மக்னூன். இந்த குர்ஆன் மறைக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. மூலவானத்தை தான் மலக்குமாருக்கு தெரியுமே. மறைக்கப்பட்ட லா யமஸு இல்லல் முத்தஹ்ஹருன், பரிசுத்தமானவர்களை தவிர தொடமாட்டார்கள். மலக்குமார்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதை தொடுறதுக்கு செலக்ட் பண்ணப்பட்டாக மலக்குமார் எல்லாரையும் அது முத்தஹ்ஹருன் குறிச்சாலும் அதை யூஸ் பண்றதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான்? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செக்ஷன்ல பொறுப்பு கொடுத்த மாதிரி இதையும் என்ன செஞ்சிருப்பான்? அல்லாஹ் தஆலா பொறுப்புல வச்சிருப்பான்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்னது நஸல பிஹி ரூஹுல் அமீன். அது கொண்டு வந்து இறங்குறவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாரு? அது கொண்டு வந்து இறங்குவார். இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இங்க வந்து அல்லாஹ் குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்குள்ள ஃபீ கிதாபி மக்னூன்ன்றார். சரி, இறக்கப்பட்டதெல்லாம் மூலா வானதுக்கு வைப்பேன். இப்போ இறங்க போறதெல்லாம் இல்லைங்க. இப்ப ஃபீ கிதாபி மக்னூன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. பொருள் நான் மூலா வானத்துக்கு இறக்கி வச்சேன்னு சொல்லல. பாதுகாக்கப்பட்டதெல்லாம் வந்து பயன் அடைஞ்சுள்ள எப்படி சாபாமான் 15 நாள் மூலாக இறக்கப்பட்டது. அதாவது மூலாவானத்துக்கு இறக்கப்பட்டு அங்கேதான் அதுல வருது என்ன ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். குர்ஆன்ல வருது எல்லா விதமான விஷயங்களும் அன்றைய இரவில் தான் என்ன செய்யுது பங்கிடப்படுகிறது என்று சொல்லி அந்த இரவு என்ன செய்யறாங்க இதோட சம்பந்த பராத் இரவுல தான் அந்த பங்கிடப்பட்டு இங்க இந்த டைமிங் வசனம் மேல கொண்டு சொல்லி அதாவது தனி கற்பனை. இந்த இரவு தான் அந்த இரவுன்றதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதுல தான் இது பிரிக்கப்பட்ட அப்படித்தான் வச்சுக்கிறாலும் குர்ஆன் அப்படி பிரிக்கப்பட்டாங்கிறதுக்கெல்லாம் என்னது எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நஸல பிஹி ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்வாங்க அந்த வசனத்தை கொண்டு வந்து இறங்குவார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கப்பட்டது ஏற்றதா இருக்கின்றான். அதை தொடுறவங்களும் இப்படிப்பட்டவங்க தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொருத்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்னு சொல்றான். லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அதெல்லாம் மோலாமா அப்படின்னா சொல்றாங்க. மோலாமானது லவ்ஹுல் மஹ்ஃபூல் சொல்லி கிதாபுல் மஹ்ஃபூல் மோலாமானது சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் காலத்துல 3 நாள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க இந்த தொழுகை ஜமாத்தா தொழுதாங்க. அதை விட்டதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொல்றாங்க? அதை கஷீத் துஃப்ரதா அலைக்கும் உங்களுக்கு வரலாகிருமோன்னு நான் பயப்படுகிறேன். அப்ப அந்த பயம் நீங்க என்ன செய்யலாம்? நான் தொழுவத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஜமாத்தால தொழுவதால முழு இரவு நின்று வணிகர்கள் அப்படியா? இஷா தொழுகை ஜமாத்தா தொழுதா அரவாசி இரவு நின்று வணங்கின தன்மையும், சுபஹ் தொழுகை ஜமாத்தா தொழுதா அடுத்த அரவாசி இரவு நின்று வருது. கியாமுல் லைல் ஜமாத்தா தொழுதா முழு இரவும் நன்றன்னு சொல்லுது. நான் இதுவரை அல்லாஹ் வாரா நான் அறிஞ்ச வரை அப்படி வாதி சொன்னாங்க. ஆரம்பத்தில் 11 ரகாத்து பள்ளியில போய் தொழுது நான் முட்டுக்கு வந்துட்டு சார் டைம்ல தொழில 11 ரகாத்து பேர் சொன்னா 21 தொழலே தொழலை. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம உருவெடுக்குமே உருவெடுக்கு 2 ரகாத்து தொழுகை எக்ஸ்ட்ரா இரவு என்ற நேரத்துக்கு கூட அப்படியே தொடர்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம உருவெடுத்தா 2 ரகாத்து நமக்கு அனுமதி. தஹியத்துல் மஸ்ஜித் நமக்கு 2 ரகாத்து அனுமதி. இந்த தொழுகை என்ன செய்யலாம்? தொழுதுகள் அது காரணத்துக்குரிய தொழுகை கணக்கிட்டானே அதெல்லாம் எந்த தொழுகையும் என்ன செய்யலாம்? ராஜ்யத்துக்கு 2 4 என்று தொழுகிறாங்க. அப்படி சொல்றது ஈடுது. ஓ 2 4 6 8 10 போட்டே முடிக்கும். தெல முடிக்கிறாங்க இல்ல. இல்ல 2 தொழுந்துட்டு ராஜ்யத்துக்கு முடிச்சு. அது இல்ல முந்தி பாண்டி பா. அட்டாது இல்ல. இல்ல ஜமாத்து தொழுந்துட்டு ஆனா இரவு தொழுகை ஜமாத்தா தொழுதா முடிரும் தொழுகை நன்மைன்னு சொல்லி எங்க செய்தி நான் பாருங்க. அல்லாஹ் வலி நான் இல்லைன்னு சொல்ல வரல. நாளைக்கு பார்த்தளவுல இப்ப நாக்கே திஷா அந்த போறதுக்கு சுன்னத்து உண்டா? இன்னொரு வேலை எல்லாம்